அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியோடைய குணநலங்கள் தாங்க பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைன்னு சொல்லிட்டு எல்லாமே, அதாவது உங்களுடைய முழு வாழ்க்கை ரகசியத்தையுமே பார்க்க போகிறோங்க. எந்த மாதிரி சொத்து சேர்க்கை இருக்குங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு. ஆல்ரெடி மற்ற ராசிகளுடைய குணாதிசயங்கள்லாம் போட்டிருக்கு, அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நான் சொன்ன விஷயங்கள், குணநலங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். கும்பராசி, உங்கள் சிம்பிள் பார்த்தா ஒரு ஆணுடைய கையில் ஒரு குடம், அதாவது கும்பம் இருக்கும். ஒரு ஆண் கும்பத்தை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஆண் ராசி, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு காற்று ராசிங்க. ஸோ இதை சிம்பிளாக பார்த்தாச்சு. அடுத்து உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்களுடைய உடல் அமைப்பு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நடுத்தர உயரமாக இருப்பீங்க, அதாவது மீடியம் ஹைட்டில் இருப்பீங்க. கலர் பார்த்திங்களா நிறமாக இருப்பீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் டார்க் கலராக இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்திங்களா நல்ல நீளமான கைகள், நல்ல கால்கள்லாம் நல்ல பலம் பொருந்தியதாக இருக்குங்க. நல்லா ரவுண்ட் ஃபேஸாக இருப்பீங்க. பார்க்குறதுக்கு நல்ல கலையான ஒரு நபராக இருப்பீங்க. அடுத்து உங்களுடைய குணநலன்கள் பார்த்தா நீங்கள் ரொம்பவே நல்லவர்னு சொல்லலாம். ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் அதிக லாபம் பெறக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்களா, இந்த கும்பராசி அன்பர்கள் தான். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு மெயின் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவீங்க. சின்னதாக சைட் பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாமே பண்ணி அதில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. எப்போவுமே பார்த்தீங்களா அந்த சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பணங்களை நீங்கள் சேமித்து வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவீங்க. சேமிச்சும் வச்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தா 11வது வீடுங்க. ஸோ எப்போவுமே நண்பர்களோடு இருக்கவே நீங்கள் ஆசைப்படுவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்திங்களா ரொம்ப பெருசு. நிறைய ட்ராவல் பண்ணுறதுல விருப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தொழிலையும் சிறந்தவர்கள் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, அப்புறம் நிறைய போலீஸில் இருப்பாங்க. அதாவது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கவங்க உங்களுடைய ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்களை விட பெரிய நபர்களையும் ஊருக்குள்ளே பெரிய மனுஷங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தோடையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நீங்கள் சூஸும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பொதுவாகவே நீங்கள் எல்லாருக்கூடையுமே நல்லா அன்பாக அனுசரணையாக பேசுவீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாமே, நீங்கள் செலக்டிவான பர்சன்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்களா எல்லாத்தோடைய பிரச்சனையுமே கேட்டு அவங்க பிரச்சனை எல்லாமே நீங்கள் உங்களுடைய மண்டைக்குள்ளே ஏற்றிப்பீங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு இந்த மனம் சம்மந்தமான தொந்தரவுகள் வரும். என்னடா இவங்க ஒரு 2 நாள் பேசிட்டாவே அவங்க பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க பிரச்சனையெல்லாம் தன்னுடைய பிரச்சனையாக நினச்சிட்டு நீங்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஐயோ பாவம் எங்களுக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி உங்களுக்கு தூக்கம் வராது. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையாக பார்த்துப்பீங்க. அது உண்மையை சொல்லப்போனால் அது ரொம்ப நல்ல குணம்தான். ஆனாலுமே அதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அதே போல் மற்றவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. பொதுவாகவே பார்த்திங்களா ஊருக்குள்ளே ஏதோ பிரச்சனைனா அங்கே நீங்கள் போனீங்களாவே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்ல பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு அழகாக சொல்யூஷன் கொடுப்பீங்க. நீங்கள் முன்னே நின்று பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலுமே அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகிடுங்க. பொதுவாகவே நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதியை அமைச்சிட்டு அதுலேயே நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. சம்பிரதாயங்கள்லாம் ரொம்பவே மதிப்பீங்க. மற்ற சமூகத்தார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாமே உங்களுடைய சகோதரர் சகோதரி போல் நீங்கள் பார்த்துப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஜாதி மதம் அந்த அதெல்லாம் தாண்டி எல்லாத்தோடையுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பீங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பீங்க. அதே போல் சமுதாயத்தின் மேலே மிகுந்த அக்கறை உள்ள நபராகவும் இருப்பீங்க. ஏழைகள் ஆதரவற்றோர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுவீங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்திங்களா லவ் மேரேஜ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அதாவது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது என்னன்னு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக சொல்லிடலாங்க.
அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்கன்னா, உண்மையாலுமே ரொம்ப அன்பு வச்சுருப்பீங்க, ரொம்ப அவங்கள வந்து நேசிப்பீங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, எப்பவுமே உங்களுக்கு மணி மைண்டுன்னு சொல்லலாம். எப்பவுமே பணம் சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால, ஃபேமிலி கூட மோஸ்ட்லி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எந்த மாதிரி ராசியில் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி நீங்கள் எப்பவுமே அப்டேட்டடாக இருக்கவே விரும்புவீங்க. ஸோ புதுமையை விரும்பக்கூடியவராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ராசிகளோட திருமணம் செய்யும் போது உங்களுடைய லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ராசிகளும் எப்பவுமே தன்னைத்தானே அப்டேட் பண்ணக்கூடிய ராசிகள் தான். அது என்னன்னு பார்த்தீங்களா, மிதுனம், துலாம், விருச்சகம். இந்த 3 ராசியுமே உங்களுக்கு இந்த 3 ராசியில் இருக்க பெண்களையோ ஆண்களையோ நீங்கள் திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும்னு பார்த்தா, மோஸ்ட்லி கும்பராசியில் இருக்கவங்க இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து சயின்டிஸ்ட், நிறைய டீச்சிங்கில் உங்களுக்கு சூப்பராக வருங்க. ஸோ டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டிரைவர்ஸ், நிறைய காரு பஸ்ஸுன்னு சொல்லி ட்ரைவ் பண்ணுறாங்களே டிரைவர்ஸும் நிறையா இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே செட் ஆகும். கரெக்டாக அதுக்கான நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. நிறைய பேர் சோசியல் சர்வீஸில் ஈடுபாடு இருக்கும். அதே போல் ஃபைனான்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, சிம்பிளான வியாபாரம்னா மளிகை கடையெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்களா, கும்பராசிக்காரங்க எல்லா பிஸ்னஸ்லேயுமே இருப்பாங்க. எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வீங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா தொழிலுமே செட் ஆகும். இந்த நான் சொன்ன தொழில் ரொம்பவே செட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு நட்பு ராசிகள்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம். இது எல்லாமே உங்களுடைய நட்பு ராசிகள். ஸோ இதில் இருக்க பர்சனோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது அவங்க மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். நீங்கள் அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸோட நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு செட்டே ஆகாத ராசிகள் என்னன்னு பார்த்தீங்களா, மேஷம், கடகம், சிம்மம். இந்த 3 ராசியுமே உங்களுக்கு செட் ஆகாதுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள்லாம் வரும்னு பார்த்தா, பொதுவாகவே உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் ஜாஸ்தினே சொல்லலாம். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு சீக்கிரம் நோய் வரதில்லை. அப்படியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்று தத்துவ ராசிங்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஏஜுக்கு மேலே சின்ன சின்ன உடல் குறைபாடுகள் வரும் இல்லைங்களா. அது என்னன்னு பார்த்தீங்களா, ஒற்றை தலைவலி, வாய்வு பிரச்சனை, வாய்வு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும், பல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும், தோல் நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, இரத்த சோகை. அதே போல் காலில் பார்த்திங்களா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்பவே கம்மியாக, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்களா இருதயம் சம்மந்தமான நோய்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு சொத்து சேர்க்கையெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்லா உழைப்பாளியாக இருப்பீங்க, மணி மைண்டடாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு சில சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருப்பீங்க. அது மூலிமா உங்களுக்கு சொத்து வாங்கலாம். உங்களுக்கு அசையா சொத்துக்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் வழி, தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு மனைவி வழியிலும் சொத்து வருங்க. அதாவது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இடத்துல உங்கள் மாமனார் மாமியார் மூலிமா உங்கள் மனைவிக்கு வரக்கூடிய சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வயது, இந்த வயசில் எல்லாமே உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, 25, 28, 40, 45, 51 மற்றும் 63. இந்த வயசில் எல்லாமே நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், லாபம் கிடைக்கும். ஓகேங்களா. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எந்தளவு ஒத்து போகுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் என்னன்னு பார்த்தீங்களா, நீலக்கல்லுங்க. நீங்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனுங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நீலக்கல்லை கையில் ஒரு மோதிரமாக போட்டுக்கோங்க. தங்கத்தில் செஞ்சு நீலக்கல் சின்னதாவது வாங்கி தங்க மோதிரத்தில் அணிஞ்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் போடுற அன்றைக்கி சனி பகவான் முன்னாடி நின்று வேண்டிட்டு நீங்கள் அந்த மோதிரத்தை போடும்போது உங்கள் பிஸ்னஸ் ரொம்பவே லாபகரமாக இருக்கும். வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்களா உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்களா, ப்ளூங்க. ப்ளூ கலர், பச்சை கலர், கருப்பு, இது 3மே உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக இருக்கும். முடிஞ்ச இந்த கலரில் ட்ரெஸ் வியர் பண்ணுங்கள். அப்படியே முடியலனாலும் ஒரு சின்னதாக ஒரு கர்ச்சீஃபாவது இந்த கலர்ஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே அது வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்களா 4, 7. அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை என்னன்னு பார்த்தா மேற்கு திசைங்க. உங்களுடைய தொழில் நிறுவனம் ஆகட்டும், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் ஆகட்டும், அப்படியே இல்லை வீடுனாலுமே நீங்கள் பார்த்தீங்களா
மேற்கு திசையில் உங்களுடைய தலைவாசல் இருக்கணும். உங்கள் வீட்டுடைய தலைவாசல் கண்டிப்பாக மேற்கு திசையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃப் இன்னுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ரொம்ப லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்படியே உங்கள் வீட்டில் அந்த படிகார கல் இருக்குது இல்லைங்களா, அது உங்களுடைய நிலைவாசலில் கட்டி தொங்க விடுங்க. அது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாமே விளக்கிட்டு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு கொடுக்கும். உங்களுக்கு அதுவுமே இன்னும் வெற்றியை கொடுக்குங்க. அடுத்த அதிர்ஷ்ட கடவுள் என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். அவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் விலகி உங்கள் லைஃப்பில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை நாட்களில் அன்னதானம் பண்ணுங்கள். அதாவது ஒருத்தருக்காவது நீங்கள் திங்கட்கிழமையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பணமாவோ இல்லை அவங்க குழந்தைங்களுடைய படிப்புக்கோ அன்னதானமோ ஏதோ ஒன்று தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் செய்யும்போது இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.